நாமும் பேசலாம் இங்கிலீஷ். ஆமாங்க, ப்ராக்டிஸ் பண்ணால் நம்ம கூட இங்கிலீஷில் பேசலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சப்போஸ், சப்போஸ்ட் டு. இந்த ரெண்டு வார்த்தைக்கும் மீனிங் என்ன, அதை எந்த இடத்துல நம்ம சரியாக யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் கற்றுக்க போகிறோம். சப்போஸ் அப்படின்ற வார்த்தை இங்கேயும் வர்றதுனால இது ரெண்டுத்துக்கும் ஒரே மீனிங் அப்படின்னா அது தப்பு. ரெண்டையும் வெவ்வேறு சூழ்நிலைகளில் நம்ம பயன்படுத்தணும். எந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம சப்போஸ் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணலாம், எந்த மாதிரி சூழ்நிலையில் சப்போஸ்டு டு அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம லெசனுக்கு போகலாமா? பாருங்கள், சப்போஸ் அப்படின்ற வார்த்தை இஸ் அப்படின்ற சவுண்டில் எண்ட் ஆகும். சப்போஸ் அப்படின்னு சொல்லணும் இந்த வார்த்தையை நம்ம. அதுவே சப்போஸ்டு டு அப்படின்னு சொல்கிறோம்ல, இது எஸ், சப்போஸ்ட். எஸ், இந்த எஸ் எஸ் அப்படின்ற சவுண்ட்லேயே முடிவு பெறும். சப்போஸ்டு டு அப்படின்னு சொல்லணும் இந்த வார்த்தையை. ஆனால் இதை நம்ம சப்போஸ் அப்படின்னு சொல்லணும். இந்த சப்போஸ் அப்படின்றது ஒரு வேர்ப். வேர்ப் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், ஆக்ஷன் வேர்டு. இதில் ஒரு செயல் இருக்கும் இல்லையா? இந்த சப்போஸ் அப்படின்றது எதை மீன் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, நம்ம எதையாவது உண்மை அப்படின்னு நம்ம நம்புகிறோம், கருதுகிறோம் அப்படின்னா நம்ம சப்போஸ் அப்படின்ற இந்த வார்த்தையை யூஸ் பண்ணணும். பாருங்களேன், ஓ ஐ சப்போஸ் ஹி வென்ட் டு த ஸ்டோர். நீங்கள் வேலையிலேருந்து வீட்டுக்கு வரீங்க. வீட்டுக்கு பார்த்தாக்கா உங்கள் தம்பியுடைய கார் வீட்டில் இல்லை. அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, ஓ ஐ சப்போஸ் ஹி வென்ட் டு த ஸ்டோர். இதுக்கு என்ன அர்த்தம்? ஓ, அவர் கடைக்கு போய்விட்டார் என்று நினைக்கிறேன். நீங்கள் நினைக்கிறீங்க, நீங்களே அது உண்மை அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா? உண்மை அப்படின்னு நம்புறீங்க. அப்போ நீங்கள் இந்த சப்போஸ் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணணும். இந்த இடத்துல நீங்கள் சப்போஸ்டு டு அப்படின்றது யூஸ் பண்ணீங்கன்னா அது தப்பு. இதில் நீங்கள் அவருடைய கார் வீட்டில் இல்லை அப்படின்றதுனால அவர் வெளியே போய்விட்டார் அப்படின்னு நீங்கள் யூகிக்கிறீங்க, கற்பனை செய்கிறீங்க. அதுதான் உண்மைன்னு நம்புறீங்க. எதையாவது நீங்கள் யூகிக்கிறீங்க, ஏதாவது ஒரு ஆதாரத்தை வச்சு கற்பனை பண்ணுறீங்க, அது உண்மைன்னு நம்புறீங்க அப்படின்னா நீங்கள் சப்போஸ் அப்படின்ற இந்த வேர்பை யூஸ் பண்ணணும். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்களேன். ஐ சப்போஸ் யூ ஆர் ரைட். உங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஒரு ஆர்கியூமெண்ட் வருது. அந்த ஆர்கியூமெண்ட்டில் உங்கள் ஃப்ரெண்டு உங்களை கன்வின்ஸ் பண்ணுறாரு, அவர் சொல்கிறது தான் சரி அப்படின்ற மாதிரி. கடைசியாக நீங்கள் கன்வின்ஸ் ஆகுறீங்க, ஆனால் முழு மனசோட இல்லை. ஓ ஐ சப்போஸ் யூ ஆர் ரைட் அப்படின்னா அவங்க கூட உடன்படுவதில் உங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கிறத இந்த சென்டென்ஸ் வெளிப்படுத்துது. அப்போ இந்த சப்போஸ் அப்படின்ற வார்த்தையை நீங்கள் எப்பப்பெல்லாம் யூஸ் பண்ணலான்னாக்கா, ஏதாவது ஒரு விஷயம் உண்மை அப்படின்றத நீங்கள் நம்புறீங்க, யூகிக்கிறீங்க, ஏதாவது ஒரு ஆதாரத்தை வச்சு அப்படின்னாக்கா நீங்கள் சப்போஸ் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். அடுத்தது, யாராவது ஒருத்தர் கூட நீங்கள் உடன்படுவதில் ஒரு தயக்கத்தை நீங்கள் வெளிப்படுத்துறீங்க அப்படின்னா ஐ சப்போஸ் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். ஐ சப்போஸ் யூ ஆர் ரைட் அப்படின்னா நீங்கள் ரைட்டாக இருக்கலாம், அதனால் அதை ஒத்துக்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த சென்டென்ஸில். அடுத்தது, பி சப்போஸ்ட் டு. பி சப்போஸ்ட் டு அப்படின்றத நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஏதாவது ஒன்று தேவைப்படும் போது அது எதிர்பார்க்கப்படும், ஆனால் அது எப்பயுமே செய்யப்படாமலேயே இருக்கும். அது ஒரு ரூலாக இருக்கலாம். அது தேவைப்படக்கூடிய ரூலு, அதை அந்த அத்தாரிட்டி எதிர்பார்ப்பாங்க அதை செய்து முடிக்கணும்னு, ஆனால் அது எப்பயுமே அது செய்யப்படாமலேயே இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் நீங்கள் பி சப்போஸ் டு அப்படின்றது யூஸ் பண்ணலாம். பாருங்கள், ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் சப்போஸ் டு பி குவைட். மாணவர்கள் எப்போவும் அமைதியாக இருக்கணும் அப்படின்றது ரூல். அவங்க அமைதியாக இருக்கணும் அப்படின்னு டீச்சர்ஸ் எதிர்பார்ப்பாங்க, ஆனால் எப்பயுமே ஸ்டூடெண்ட்ஸ் அமைதியாகவே இருக்க மாட்டாங்க. ஒரு ரூல் இருக்கும், அது கண்டிப்பாக நடக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க, ஆனால் அது நடக்காது. அந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் சப்போஸ்ட் டு பி அப்படின்ற இந்த வார்த்தையை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்களேன். ஐ எம் சப்போஸ் டு பி அட் ஒர்க் டுடே, ஐ ஃபெல்ட் சிக் ஸோ ஐ ஸ்டேட் ஹோம். நீங்கள் கண்டிப்பாக இன்றைக்கி வேலைக்கு போய் தீர வேண்டியது கட்டாயம், ஆனால் உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அதனால் நீங்கள் லீவ் எடுத்துடுறீங்க. அப்போ நீங்கள் சொல்கிறீங்க, நான் கண்டிப்பாக இன்றைக்கி வேலைக்கு போயே ஆக வேண்டிய கட்டாயம், ஆனால் எனக்கு உடம்பு சரியில்லாமல் போனதுனால நான் வீட்டிலையே தங்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. எதிர்பார்க்கப்படுது நீங்கள் கட்டாயமாக வேலைக்கு வரணும் அப்படின்னு, ரூலும் அதுதான், நீங்கள் கட்டாயமாக வேலைக்கு போய் அந்த வேலையை முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு, ஆனால் நீங்கள் வீட்டிலே இருந்துடுறீங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் சப்போஸ் டு பி அப்படின்ற இந்த வார்த்தையை யூஸ் பண்ணணும். என்ன வியூவர்ஸ், இவ்வளோ நேரம் நம்ம சப்போஸ் டு பி அப்படின்ற இந்த ரெண்டு வார்த்தைகளை பயன்படுத்தி எந்த மாதிரி சூழ்நிலையில் இங்கிலீஷில் பேசலாம், எப்போ தப்பு இல்லாமல் கான்ஃபிடென்ஸாக இதை பேச முடியும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க வியூவர்ஸ், ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட்.
இங்கிலீஷில் பேசணுன்னாலும் இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கணுன்னாலும் ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோவை பார்க்குறதோட நிறுத்திடாதீங்க. இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற இந்த சப்போஸ் டு பி இந்த 2 வார்த்தையும் தேவையான இடத்துல தப்பு இல்லாமல் சரியாக பயன்படுத்துங்க. இங்கிலீஷில் பேசுங்க, கான்ஃபிடென்ஸை உயர்த்துங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.